அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வு முந்தைய ஆண்டு வினாக்கள் கொடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தமிழ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டான கொஸ்டின் மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. தென்னையின் இளநிலைக்கு பெயர் என்ன? தென்னையின் இளநிலை பிள்ளை. சூரையின் ஓடு குடுக்கை என அழைக்கப்படுகிறது. சூரையின் ஓடு குடுக்கை என அழைக்கப்படுகிறது. தென்னம்பிள்ளை இளமான நிலைக்கு பேர். உலக பெருந்தமிழர் என அழைக்கப்பட்டவர் யார்? ரா இளங்குமரனார். உலக பெருந்தமிழர் என அழைக்கப்பட்டவர் யார்? ரா இளங்குமரனார். கட்டை காய்ந்த தாவரத்தின் பகுதிக்கு வழங்கும் பொருள் என்ன? காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை என அழைக்கப்படுகிறது. உலக பெருந்தமிழர் என அழைக்கப்பட்டவர் யார்? ரா இளங்குமரனார். இவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, தமிழ் வழியில் திருமணத்தை நடத்தி வைத்திருக்காரு. திருவிக்காவையை போல இமைகளை மூடி எழுதும் மாற்றல் கொண்டவர். திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். அல்லூர் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. உலக பெருந்தமிழர் அழைக்கப்பட இத்தனை காரணங்கள் இருக்குது. கட்டை காய்ந்த தாவரத்தின் பகுதிக்கு வழங்கும் பொருள் என்ன அப்படின்னா, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். மொழிகள் எத்தனை வகைப்படும்? மொழிகள் 3 மொழி: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழிகள் மொத்தம் 3: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. கூட்டுநிலை பெயரெச்சங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. சொல்லத்தக்க செய்தி, கேட்க வேண்டிய பாடல். இது அனைத்துமே கூட்டுநிலை பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு. கூட்டுநிலை பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லத்தக்க செய்தி, கேட்க வேண்டிய பாடல். உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூல் யாருடையது? எஸ். ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூல் யாருடையது? எஸ். ராமகிருஷ்ணன். மார்கழி திங்கள் மற்றும் சாரை பாம்பு என்பதின் இலக்கண குறிப்பு என்ன? இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஆன்சர் தொகைநிலை தொடரில் இருக்குது. தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். அதில் பண்பு தொகையில் இருக்க ஒரு வகை தான் இரு பெயரிட்டு பண்பு தொகை. அதாவது என்ன அப்படின்னா, சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுவான பெயர் பின்னாடியும் வருவதுதான் இரு பெயரிட்டு பண்பு தொகை. அதுக்கான விளக்கம் தெளிவாக சொல்லியிருக்கேன். சிறப்பு பெயர் முன்னாடி வரணும், பொது பெயர் பின்னாடி வரணும். அப்போ மார்கழி திங்கள் சாரை பாம்பு என்பதின் இலக்கண குறிப்பு இரு பெயரிட்டு பண்பு தொகை. தொகை 6 வகைப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலை என கூறுவது ஐயவினா. இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலை என விளங்குவது ஐயவினா. மருத நிலத்தின் சிறுபொழுது வைகரை. மருத நிலத்தின் சிறுபொழுது வைகரை. வைகரையோட அளவு என்ன, காலம் என்ன அப்படின்னா, இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. வைகரையின் கால அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா, இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. அகத்திணைகள் மொத்தம் எத்தனை? 7. அகத்திணைகள் மொத்தம் எத்தனை? 7. கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? பாரதியார். கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? பாரதியார். பலபட்டலை சொக்கநாத புலவர் எழுதிய தூது வகை எது? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது யாரோடது? பலபட்டலை சொக்கநாத புலவர். ரொம்ப முக்கியமான ஒன்று, தமிழ் விடு தூது. ஆசிரியர் கிடையாது. 268 கன்னிகளை உடையது. மதுரை சொக்கநாதன் மீது பாடப்படுவது. 1930 உவேசா அவர்கள் பதிப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது ரொம்ப முக்கியம். படபட்டலை சொக்கநாத புலவரோடது. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? இலா. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? இலா. ஜப்பான் சாஃப்ட் வங்கியோட மென்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா பெப்பர். ஜப்பான் சாஃப்ட் வங்கியோட உரையாடும் மென்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா பெப்பர். களைப்பு மிகுதியால் முரசுக்கட்டிலில் கண் அயர்ந்தவர் யார்? மோசிக்கீரனார். களைப்பு மிகுதியால் அரசருடைய முரசுக்கட்டிலில் கண் அயர்ந்தவர் யார்? மோசிக்கீரனார். அவருக்கு விசிறி விட்டவங்க தான் இங்கே கேள்வி. சொல்லோ ஒருவனுக்கு கவரி வீசிய வில்லொருவன் யார்? தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. அதாவது கவரி வீசினாங்கல்ல, அந்த விசிறி விட்ட மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. தகடூர் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தருமபுரி. அது கூட கேட்பாங்க. தகடூர் என்பது இப்போ இருக்கக்கூடிய தருமபுரி. களைப்பு மிகுதியால் கட்டிலில் தூங்கியவர் மோசிக்கீரனார். அவருக்கு கவரி வீசிய மன்னர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. பிரித்தெழுதுக. பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை எப்படி பிரிப்பீங்க? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சரின் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. எழுதியவர் மாங்குடி மருதனார். இதுதான்
10 பாட்டில் மிக அதிக அடிகளை கொண்டது 782 அடிகள். அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும்தான் சொல்லும். 354. அடுத்து சொல் பொருள் தருக. கப்பித்தான் என்பதின் பொருள் தலைமை மாலுமி. கப்பித்தான் என்பதின் பொருள் தலைமை மாலுமி. தொங்கான் என்பதின் பொருள் கப்பல். அப்போ கப்பித்தான் என்பது தலைமை மாலுமி, தொங்கான் அப்படின்றது கப்பல். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எது? செப்பலோசை. ஓசை 4 வகைப்படும். செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை என அழைக்கப்படுகிறது. ஒருவர் பேசுவது போன்றோ அல்லது சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. ஒருவர் பேசுவது போன்றோ அல்லது சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எது? ஆசிரியர்பா அல்லது அகவற்பா. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எது? அகவற்பா அல்லது ஆசிரியர்பா. கண்ணதாசனின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? சேரமான் காதலி. அப்போ சேரமான் காதலி ஒரு வரலாற்று புதினம். அதுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. யாருக்கு கிடச்சிருக்குன்னா கண்ணதாசன். இயற்பெயர் முத்தையா. 1927ஆம் ஆண்டு சிறுகூடல்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில். தமிழில் 5000 திரையிசை பாடலுக்கு மேலே எழுதியிருக்காங்க. கவியரசு கண்ணதாசன் என அன்போடு அழைக்கப்படுபவர். அடுத்த கேள்வி அதான் நினைக்கிறேன். இந்த இருக்குது. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலின் மூலம் திரைப்படங்களில் அறிமுகமானவர் கண்ணதாசன். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலின் மூலம் அறிமுகமானவர் கண்ணதாசன். 5000 பாடலுக்கு மேலே எழுதியிருக்காரு. பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர் அப்படின்னா கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர்ன்றது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தற்போது திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை உள்ளன? 28. தற்போது திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை உள்ளன? 28. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இது 4 சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மொழி குடும்பங்கள் மொத்தம் எத்தனை? 4. இந்தியாவில் மொழி குடும்பங்கள் மொத்தம் எத்தனை? 4. என் அம்மை வந்தால் எவ்வகை வலுவமைதி? திணை வலுவமைதி. ஏன்னா ஒரு அக்ரிணியை உயர்திணையாக மாற்றுறாங்க. வலு அமைதின்றது இலக்கண முறைப்படி குற்றம் தான், ஆனால் குற்றம் இல்லை. பிழை தான், ஆனால் பிழையாக சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ என் அம்மை வந்தால் அப்படின்றது ஒரு மாட்டை குறிக்கக்கூடிய சொல். அதனால் இது என்ன வலு அமைதி? திணை வலு அமைதி. என் அம்மை வந்தால்ன்றது என்னது? திணை வலு அமைதி.